என்ன வலது மூலையில் ஒரு பாடம் செய்கிற நேரம் அதில் ஒரு நயம் இருக்கணும். ரிசைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பேசுற நேரத்தில் நான் சும்மா இப்படி இருந்துட்டு பேசினேன்னு வைங்க, அது வேற பேச்சு, லாஜிக்கல் பேச்சு. நான் லாஜிக்கா பேசுறேன்னா நான் இப்படி பேசக்கூடாது. ரொம்ப அமைதியாகி கட்டம் கட்டமா பிரிச்சு மெல்ல பேசணும், அது லாஜிக். ஆனா இமோஷனா பேசுற நேரம் நான் அப்படி பேசக்கூடாது, அப்படியே நீட்டமா பேசிட்டே போகணும். அது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது அன்பு சகோதரர்களே. அதனால அந்த சார் படிச்சு கொடுக்க வேண்டிய ஸ்டைல் வேற, அந்த ஸ்டைலே இல்லை. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா வலது மூளை டெவலப் போதாது, இடது மூளை அதுக்கு போட்ட பாடம் தான் மேத்ஸ் சயின்ஸ். இது என்ன பண்ணும், போட்டு போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கணக்கு கொடுக்க கொடுக்க மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி MMVT, இந்த பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். அப்படி ஆகிற நேரம் பிரெயின் டெவலப் ஆகும். சோ இடது மூளை டெவலப் பண்ணணும்னா 10 கணக்கு கொடுக்கணும், 1000 கணக்கு கொடுக்கணும். இது செய்யற நேரம் எல்லாம் டெவலப் ஆகும். இப்ப படிச்சது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான். ஆனா கணக்கு போட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார், இந்த பில்டிங் இப்படி கட்டினா இது அசையாது. நான் கேட்கிறேன், உலகத்துல எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பாஸ் இருந்திருப்பார் உலகத்தில், இவர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் வைங்களே, கான்ட்ராக்ட் செய்யற ஒரு ஆள். அவருக்கு மேல் மாடி கட்ட தெரியாது. அவட்ட படிச்ச ஒரு அடுத்த பாஸ் அவட்ட படிச்சிருக்கணுமா இல்லையா, அவட்ட படிச்சவருக்கு கட்டிடம் கட்டுகிற நேரம் அந்த மேல் மாடிலாம் போட தெரியுது. ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு எப்படி தெரியுது? அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்தவருக்கு எல்லாம் தெரியும்னா 110 தட்டு அப்ப வந்திருக்கணும். இந்த துபாயில கட்டது அப்ப கட்டணும். அப்ப உள்ளவனுக்கு கல்லு கோயில போய் இருக்கதான் தெரியுது. அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல விவசாயம் செய்கிறார்கள், மெல்ல மெல்ல வீடு கட்டுறாங்க. அப்ப அந்த காலத்து அவட்ட படிக்கிற மாணவன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், அவரை விட இவர் படிக்கிறார் கூடுதலா, அவட்ட படிக்கிறார், ஆனால் கூட விளங்குறார். இந்த மூளையோட தன்மை என்னண்டா, நான் பேசுவேன், என்கிட்ட கேட்கிற ஒரு ஆள் அதை விட பேசுவார், அவட்ட படிக்கிற அதை விட பேசுவார். அவங்க பிரெயினுக்கு எப்படி இது போய் உள்ள போய் டெவலப் பண்ணி வெளியே கக்குமோ, அதனாலதான் வந்த கேன்சரை பத்தி சொன்ன டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. நேத்து ஆய்வு நடக்கும், நாளைக்கு மறுநாள் ஆய்வு நடக்கும். ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு தெரிஞ்சிடும். அவர் சார் படிச்சு கொடுத்திருப்பாரு எய்ட்ஸை பத்தி. இப்போ உள்ள அவட்ட படிச்ச மாணவன் அவரை மிஞ்சுற அளவுக்கு எய்ட்ஸை பத்தி பேசுவார். இந்த பிரெயின் எப்படின்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும், நீங்க போட 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 வெளியே கக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச போன் சைக்கிள் மாதிரி இருக்கும், இவ்வளவு பெருசு. அப்ப ஒரு போனை வச்சு அதை தூக்குறதே 1.5 கிலோ பாரம். அதுல ஹலோன்னு சொன்னா பெரிய பெருமை இலங்கையில. இப்ப யாராவது அந்த போனை தூக்கிட்டு போனா சிரிப்பான், இந்த பாரு சைஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லிம்மா இப்ப இருக்கணுமா. இப்ப டப் வந்தது அது வேற விஷயம். அப்ப என்ன சாப்டர்னா உண்மையான ஃபேக்ட் அதான். அதாவது வேர்ல்டு டெவலப் ஆகிற நேரம் இந்த பிரெயின் என்ன செய்யும், ஆசானை விட மாணவனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிரெயின் டெவலப் ஆகணும். இதனாலதான் அவங்க பிள்ளை ஸ்கூல் போறாங்க, அதை முதல்ல புரியுங்க. அவங்க எவ்வளவுக்கு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு இந்த பிரெயின் டெவலப் ஆகும். அவர் ஒரு டிசிஷன் மேக்கர், அவர் தாய், அவர் ஒரு ஃபேமிலி. அதாவது நீங்க அவர் கல்யாணம் திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, அவர் ஒழுங்கா டிசிஷன் பண்ணணும், டிசிஷன் மேக் பண்ணணும், அவர் சரியான டிசிஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கணும்டா கல்வியை கொடுங்க கொடுங்கன்றாங்களே, அதை கொடுத்தால் ஒழுங்கா கணக்கு போட்டு அன்பையும் போடும், பாசத்தையும் போடும், கணக்கையும் போடும், எல்லாம் போடும். அமெரிக்கால உள்ளவனுக்கு லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆயிட்டு ரொம்ப கூடையா. நான் சொன்னனே நேத்து ஒரு பாட்டு தான் சொன்னேன், மற்ற பாதி அவனுக்கு என்ன இல்ல, அன்பு பாசம் அரவணைப்பு அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு. அதனால வைஃபை சந்திச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல, ஓ நீ எங்க போறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு சார் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ரீலங்கா போறேன், நீ சிங்கப்பூர் போறன்ற மாதிரி பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்கள்ட்ட அன்பு பாசங்கள், அந்த குடும்பத்தோட நாங்க இப்ப போவோம், வாங்க விருந்தாளியை சந்திக்க போவோம், அங்க போவோம், எங்க சாட்சி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம் என்பதெல்லாம் இலங்கையில் இந்தியாவில் காணுவதெல்லாம் அமெரிக்கால பார்க்க இயலாது. சாட்சி பெரியம்மாவை பார்ப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏனென்றா அவன் லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகி, அதனால போட 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 நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பான், அது மறுநாள் இன்னொன்று கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். அத்தனையும் பிரெயினால வர்றது. சோ பேலன்ஸா இந்த பிரெயினை டெவலப் பண்ணணும். அதனால இது ஓவரா டியூன் பண்ணினா இன்னும் கூட படிச்சு பைத்தியமா போயிருவோம். அப்ப அளவு கடந்தும் இதை போடக்கூடாது, எல்லாம் கணக்க செய்யணும்.
சோ இது எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிளான வே. அதாவது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த முறையில உளவியல் பேசுது. என்ன சொல்லுது? உங்க புள்ள வெறும் பிளாங்கா வருகுது, இந்த ரைட் பிரெயினை லெஃப்ட் பிரெயினை டெவலப் பண்ணணும். இப்ப நான் போறேன் ஏர்லி சைல்ட்ஹுட், சின்ன பிள்ளைகள் ஏர்லி சைல்ட்ஹுட், கொஞ்சம் பெருசாகிற நேரம் லேட்டர் சைல்ட்ஹுட், அதுக்கு பிறகு அடாலசன்ஸ், அப்புறம் அடல்ட்ஹுட், இப்படி பருவங்கள் மாறும். இந்த பருவம் மாறுற நேரம் ஒரு பிள்ளைக்கு முக்கியமா தேவையானது ஃபர்ஸ்ட் அடிப்படை தாயின் தகப்பனும் கட்டாயம் தேவை, அன்பு தேவை. தகப்பன் இல்ல மவுத்தாயிட்டா செக்யூரிட்டி தேவை அந்த பிள்ளைக்கு. அதுதான் ஸ்மார்ட்டா ஒரு இடத்துல நிற்கும். நம்பர் 1. உங்க புள்ள இப்படி மடிகிறாரா ஒழுங்கா இல்லையா, ஒரு புள்ளையோட பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது. அவர் நிக்கிறது, அவர் பேசுறது, அவர் நடக்கிறது, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது செக்யூரிட்டி. அவருடைய தாய் தகப்பன் அவருக்கு எவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்கிறாங்களோ அதுதான் அவரை கொண்டு போய் அந்த மாதிரி என்ன அழகா இருக்கிறார், என்ன அற்புதமான பிள்ளை என்று சொல்றது அவருடைய பேக்ல உள்ள செக்யூரிட்டி. இந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லை என்று சொன்னா அவர்கிட்ட பர்சனாலிட்டியை நீங்க பார்க்க மாட்டீங்க. அஞ்சுவாரு, வேற மாதிரி செய்வாரு, கொலைப்படி பண்ணுவாரு, அடிப்பாரு, வேற வேற மாதிரி தாக்குவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கம்மலை போடுறது, ஒரு மாதிரியா கொண்ட வெட்டுறது, இதெல்லாம் சைக்காலஜிக்கலி எப்படி வந்து தெரியும் உங்களுக்கு? உலகத்துல மனுஷனுக்கு என்ன தேவைன்னா அவனை ஹைலைட் பண்ணணும், எல்லாம் என்னைய பார்க்கணும். இவன் பார்க்கிற சில பேர் இருப்பாங்க, அவனை யாரும் பார்க்கிறதே இல்லை, கணக்கெடுக்கிறதே இல்லை. சைக்காலஜிக்கலி அவன் நோய்க்குள்ள ஆகிறான், அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை, அதனால வித்தியாசமா போறான். இப்ப எல்லாம் இப்படி இப்படி போட்டு போனா அது ஒரு அதானே கல்ச்சர். பாருங்க, கிறுக்குத்தனத்துல உச்சக்கட்டம் தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய பெரிய அவனுடைய அந்த இது அவன் உடுக்கிறது, இதெல்லாம் அவன் பெரிய அறிவாளி மாதிரி நினைக்கிறான். அதான் உன்னா நம்பர் கிறுக்குத்தனம். ஏன் இப்படி நடந்துச்சேன்டா, நல்லா படிச்ச ஒரு ஆள், பேர் பெற்ற ஒரு ஆள், ஒரு நாளும் இப்படி ஒரு கம்மலை போட்டுட்டு தோது மாதிரி போக மாட்டான். இப்போ உள்ள வாயில குத்துற மாதிரி என்னமோ குத்திட்டு போறான். ஏன் இது எதுக்கு வந்துச்சுன்னா வாயை பார்ப்பான், அவர் போறாரு, கொண்டே வளர்த்து அவர் போறாரு, இப்படி பேசப்படுவதற்காக வேண்டி வந்தது. அது எங்க கொண்டு போய் அவனை வச்சுட்டா தலை கீழே பரட்டுச்சு. பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் நினைக்கிறான் அவன் தான் ரொம்ப பிரைட்டா அப்படி அழகா இருக்கிறானா, இந்த தாடியெல்லாம் எடுத்து போட்டா அப்படி அப்படி பசந்தா இருக்கிறானா. இதை விட ஒன்னா நம்பர் லூஸ் தானே இல்ல. ஒரு ஆம்பளை என்பதனுடைய பர்சனாலிட்டி இத தாடிகளை தான் இருக்குது. நாங்க போய் காட்டுல போய் இது ஜூக்கு போய் பிள்ளைகிட்ட காட்டிட்டு மாங்க இதுதான் இது இதான் இதுன்னு காட்டுங்க. உலகத்தில் அழகான மிருகம் ஆண் மிருகம் தான். நீங்க போய் அழகா பீக்கோக்க காட்டுறீங்க, காட்டினா மகன் கேட்பாரு, வாப்பா பக்கத்தில் உள்ளது பாவம் சிறக வெட்டி போட்டு போல. இல்லம்மா அது பொம்புல, அதுக்கெல்லாம் அவ்வளவு அழகா வாழ் வராது. வீட்டுல மீன் வளர்ப்பாங்க, அதுக்கு சாரி கப்பின்னு ஒரு மீன் இருக்குது, சின்ன மீன், அழகா சாரி மாதிரி வாழ்ல அழகா இருக்கும், அழகா ஒன்று கண்ணு கருப்பா இருக்கும். அது என்ன, இது ஆம்புல அவ்வளவு பசுந்து, இது பொம்புல இருக்குது பாருங்க கருப்பு வாழ் தான், அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உலகத்தில் ஆண் மிருகம் தான் பசுந்து. நீங்க போய் ஜூல கொண்டு போய் மகன் இதுதான் சிங்கம் காட்டினா பக்கத்துல என்ன வைப்பா, சிங்கமா பூனைக்குட்டி ஒன்று போட்டு வச்சிருக்கிறான்னு கேட்பாங்க. அது பூனைக்குட்டி இல்லம்மா, அது சிங்கம், பெண் சிங்கம். அது சிங்கத்துக்கு சேவை எடுத்த எப்படி இருக்குமோ அதான். அடம் ஆணுக்கு வர்ற ஒரு முடி பெண்ணுக்கு வராதது இது. அவன் என்ன பண்ணிட்டான், ஓ இதுதான் பெரிய இந்த மாதிரி ஸ்டைல் நினைச்சிட்டு போட்டு எடுத்தான். என்ன எல்லாமே அதான் நாங்க அழகான ஒரு மார்க்கத்தில் எல்லாம் விட்டுருக்கிறான். இந்த வழியில போனால் எல்லாம் பர்சனாலிட்டியோட ஒரு மனுஷன். 4 ஆம்பளை ரோட்ல போனா ஆம்பளை போன மாதிரி இருக்கணும். இது எப்படி இருக்குது? இப்ப ஊர்ல காலையில எழும்பினா கோழி கூவும், சேவல் கூவுமா இல்லையா, குக்குரு கூக்கன்னு கூவும். இது 100 கோழி வந்தாலும் கக்க கக்க கக்கன்னு தான் கத்தலாம், ஒரு சேவல் கத்துற மாதிரி கூவேலாது. இத மாதிரிதான் இந்த ஒன்றுமே இல்லாம 100 பேர் போனாலும் அவன் ஆம்பளை மாதிரியே மரியாதை இல்லை. இந்த வீட்டில் உள்ள பெண்கள் கூட இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கறதுக்கு காரணமே ஒரு சுத்தமா தாடி இல்ல, தாடியோடு இருந்தா வர்றாரு கொஞ்சம் மரியாதை செலுத்துறாங்க. அது மனித, அதாவது பர்சனாலிட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அது இந்த சாப்டர் இல்ல, அதாவது அவன் கல்ச்சர் அப்படி போச்சு. இவனுக்கு ஒரு அதாவது யாரும் என்ன பாக்குறாங்க இல்லையே அப்படி ஒரு ஃபீலிங். ஏன் இந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சேன்டா, அவன் ஆரம்ப காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒவ்வொரு செக்ஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறான். தாய்ப்பால் குடிக்கிற நேரம் பாதிக்கப்பட்டிருப்பான் சில பிள்ளைகள், அதனால் சில நோய்கள் அவனுக்கு வந்திருக்கலாம். சில பிள்ளைகள் கூடுதலாக போய் விரல சூப்புவாங்க. வாய் வழி இன்ப நிலை கோட்பாடுன்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. அதாவது ஒரு இன்பகரமாக அந்த பிள்ளை தாய்ப்பாலை அருந்தாட்டி சில கூச்சங்கள் உருவாகும்,
அந்த புள்ள அப்படியே தூரம் பார்க்கும், ஒரு புடவை எடுத்து இப்படியே செஞ்சிருக்கும். அந்த புள்ளைக்கு என்னமோ ஒரு செப்டர் ஆகிட்டு. இந்த பிள்ளைகள் சில நேரம் பூனைக்கு புள்ள பயந்துரும். அந்த புள்ள பூனைக்கு பயந்தா பாதுகாப்புக்கு தாய் தகப்பன் புள்ள ஃபேஸை செக் பண்ணணும். இல்லைன்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு என்ன படிச்சு கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு நைட்டுக்கு ஒழுங்கா தூக்கம் போகாட்டி டோட்டலி இந்த பிரெயின் ஒழுங்கா ஒர்க் பண்ணவே பண்ணாது. நீங்க என்ன பெரிய ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் வேலை இல்லை. புள்ளையுடைய ஃபேஸ் ஸ்டடி பண்ணணும், புள்ளையுடைய தூக்கம் ஒழுங்கா இருக்குதான்னு பார்க்கணும், புள்ள சாப்பாடு ஒழுங்கான்னு பார்க்கணும். இந்த 3 ஓகேயா, அவங்க தூக்கம் ஓகே, அவங்க சாப்பாடு ஓகேண்டா ஓகே, நோ ப்ராப்ளம். அதுல என்னமோ வீக் வருவதுண்டா அவர் சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் நடந்திருக்குமென்னு அர்த்தம். அதனால சொல்றேன், சின்ன பருவத்தில் தாய் தகப்பனுடைய கவனிப்பு ரொம்ப முக்கியம். ஏர்லி சைல்ட்ஹுட். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல ஒரு புள்ளையுடைய ரைட் பிரெயின் தான் டெவலப் ஆகும், லெஃப்ட் பிரெயின் இல்லை. இந்த ரைட் பிரெயின் அதனால படிச்சு கொடுக்க போகல. ஏர்லி சைல்ட்ஹுட் சின்ன புள்ள 5 வயசு கீழே உள்ள புள்ளைகிட்ட போய் பாடம் நடத்தக்கூடாது. மகன் உங்களுக்கு சொன்னதானே மறுபடி செய்ய உனக்கு தர்றேன், அது விளங்காதவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணல. டீச்சிங் என்பது லெஃப்ட் பிரெயின், ட்ரைனிங் என்பது ரைட் பிரெயின். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட் பிரெயினுக்கு செய்ய வேண்டியது ட்ரைனிங், லெஃப்ட் பிரெயினுக்கு செய்ய வேண்டியது டீச்சிங். டீச் பண்ற இடத்துல டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ற இடத்துல ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ற இடத்துல போய் டீச் பண்ண இயலாது. அதாவது இன்னைக்கு லாங்குவேஜ் படிச்சு கொடுக்குறாங்க, லாங்குவேஜ் படிச்சு கொடுக்குறேன்னா அது ட்ரெயின் பண்ணணும், அது டீச் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் எப்படி டீச் பண்றது? இன்னைக்கு உள்ளவனுக்கு நிறைய பேருக்கு ஏன் பேசலாத ஒரு மொழியை அவன் யோசிப்பான். எப்படி யோசிக்கிறான்? நம்ம தமிழ் பேசுறோம், என்றைக்காவது முன்னிலை படர்க்கை தன்மை இதெல்லாம் நினைச்சு பேசுறோமா? அவர் வருவார் முன்னிலையில, நீங்கள் இப்படியா யோசிக்கிறோமா? இப்ப இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறேன்னா அப்படி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், ஓ பாஸ்ட்ல சொல்லணும் இல்லையா? அவர் போனார், இப்படி எப்படி சொல்றது? இவன் யோசிக்கிறான். அது யோசிக்க போல முன்னாள் உள்ளவன் போறான், அது ஒட்டோவாக வரும். ஸ்விம்மிங் பூல் அதை கொண்டு போச்சான்னு வைங்களேன். ஸ்விம்மிங் பூல் ஒன்ல ஒருவர் 10 வருஷமாக ஸ்விம்மிங்கை பத்தி படிக்கிறார். கையை இப்படி அடித்தால் இப்படி அடித்தால் இப்படி போலாண்டு 10 வருஷமா PhD முடிச்சுட்டு வந்துட்டு அவரை கொண்டு போய் பக்கில தள்ளினா போதும், அப்படியே கீழே போயிருவார். அவருக்கு ட்ரைனிங் இல்லை. சைக்கிள் ஓட்டணும்னு வைங்களே, அவர் அதுல PhD முடிச்சுட்டு வந்தாலும் எல்லா புக்கையும் ரிஃபர் பண்ணிருப்பாரு. சைக்கிளுக்கு மேல ஏத்தின பொறுத்த அவருக்கு விளங்க ஆகா ஓட்டவே தெரியாது. சைக்கிளை பத்தி ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான். ஒரு தடவை தள்ளினா கீழே விழுவான், மறுபடி எடுத்து தள்ளின சிறுக்க மறுபடி போவான், 3வது நாள் ஒட்டோவோ போயிருவான். விளக்குதா? சாப்டர் என்னண்டா அது ட்ரைனிங், இது டீச்சிங், இதுதான் உள்ள விஷயம். அப்ப உங்க பிள்ளைகளுக்கு இந்த ட்ரைனிங் டீச்சிங், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நாம் செய்யணும், அவங்க செய்வாங்க. சொல்லக்கூடாது, சொன்னா எதிர்மறையா கூட சில பேர் வேணும். அந்த பிள்ளைக்கு சொல்ற ஸ்டைல் இருக்குது, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்றது? மகன் போய் உழு எடுத்துட்டு வாங்க வாப்பா நின்றுப்பாரு, அது பிழை. அவர் எடுத்துட்டு வர போக இந்த பக்கம் கழுவிப்பட்டிருக்காது, இப்பத்தானே சொன்ன இது கழுவணும் ஒரு அடி. அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட சாப்பிடுறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முந்திய கணவர் அபூ சலமா அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, உமர் பின் சலமா. அவங்க மௌத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் சலமாவை எடுத்து வளர்க்குறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற நேரம் உமர் பின் சலமாவும் பக்கத்துல இருந்து சாப்பிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட போக்கிலே சொல்லி கொடுக்காங்க, ட்ரெயின் பண்றாங்க. ஷம்மில்லாஹி தஆலா, மகம் பிஸ்மில்லா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டி அவருக்கு ஷம்மில்லாஹி தஆலா குல் பியமீனிக, உங்க வலக்கரத்தால சாப்பிடுங்க மகன். ரசூலுல்லாஹ் வலக்கரத்தை எடுத்து சாப்பிட்டு வலக்கரத்தால சாப்பிடுங்க. வ குல் மிம்மா எலிக, உங்க பக்கத்துல உள்ளதை முடிச்சு அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல உள்ளதை சாப்பிடுறாங்க, உங்க பக்கத்துல உள்ளதை எடுத்து சாப்பிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ட்ரெயின் பண்ணினாங்க. நம்ம என்ன பண்றோம்டா, டிவியை போடுவாங்க, போட்டுட்டு எல்லாமே இவங்க பார்ப்பாங்க, நீங்க பார்க்க கூடாது, அவர் பார்க்கணும். ஆகா என்ன நடக்கும்டா, புள்ளை என்பது உங்களை காப்பி பண்ண. சின்ன ஏர்லி சைல்ட்ஹுட்ல புள்ளைக்கு என்ன நடக்குது? ஆக்சுவலி புள்ளையுடைய மைண்ட்ல ஒன்றுமே இல்லை, எதை பார்க்குதோ அதுதான் குழந்தைக்கு விளையாட்டு. அதாவது நீங்க ட்ரெயின்ல கூட்டி போனீங்க, ஆரம்ப காலத்துல விளையாட்டு சாமான் டாய்ஸ் வந்து ஜம்போ ஜெட்டு ஷிப்புமா வாங்கி கொடுப்பாங்க. அப்ப கழுதை கோவேரி கழுதைகள் தான் டாய்ஸா செஞ்சிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்களே, குதிரையை வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆயிஷா காத்தடிக்குது, வச்சிருந்த குதிரை தெரியுது,
அது ரெக்க வந்த குதிரை. ஆயிஷா, என்ன உங்க குதிரைக்கு ரெக்க வந்திருக்குது என்று ரசூலுல்லாஹ் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு ரெக்க இருக்கு இல்லையா அப்படின்றாங்க. அப்ப விளையாடின போனிக்கா வந்து ரெக்க உள்ள போனிக்கா விளையாடி இருக்கிறாங்க ஆயிஷா நாய். அப்ப சாப்டர் ஏண்டா அந்த காலத்துல அது. இந்த காலத்துல என்ன, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ட பாக்குறாங்க. இப்ப உள்ள பிள்ளைக்கு போனா எனக்கு ஒரு ட்ரெயின் வாங்கி தாங்க வாப்பான்னு கேட்கும். எதை பார்க்குதோ அதுதான் விளையாட்டு. இப்ப குழந்தை என்ன செய்யும்டா, நீங்க போங்க டாக்டர்கிட்ட கூட்டி போய் டாக்டர் வயிற்ற பிடிச்சி நெசிக்கினா இது வீட்டுக்கு வந்து போனிக்கா பிடிச்சி நெசிக்கி வலிக்குதம்மான்னு டாக்டர் கேட்ட மாதிரி போனிக்காட்ட கேட்கும். மாளிகாவத்தின்னு ஒரு பிரதேசம் இருக்கு கொழும்புல. அங்க ஒரு இடத்துல நான் பார்க்கிறேன், ஒரு குழந்தை என்ன பண்ணுதுண்டா, போனிக்கா வச்சுட்டு போனிக்காக்கு ஏசுது, உன் தொடைய திருவேன் அப்படியானது. என்ன உம்மா என்ன சொல்றதுன்னா, கோவம் வந்தா உன் தொடைய திருவம் பாரு. அத போனிக்காக்கு போய் உன்னை தொடைய திருவானது புள்ள சின்னது. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி அந்த புள்ள என்ன நடக்குதுன்னா, உம்மா பேசுவதைத்தான் பேசு. நாம தாய்மொழி தாய்மொழி என்றமே, அது எப்படி இலங்கையில பிறந்த எல்லாரும் ஒரு தமிழா பேசுறாங்க. கொழும்பில் என்னன்னு பேசுவோம். ஒரு 60 கிலோமீட்டர் அங்கால உள்ள பேருவளையில பிறந்துட்டாரண்டா அவர் என்தியன் என்று பேசுவார். அங்கிருந்து ஒரு 5 கிலோ ஒரு 2 கிலோமீட்டர் அங்கால உள்ள அல்காமத்துல பிறந்தா ஏன்தியனா பேரும். அங்கிருந்து கொஞ்சம் காலிக்கு போனா ஒரு 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 இன்னொரு 60 கிலோமீட்டர் அங்கால போனா ஏன்தியனா பேரும். என்ன என்தியன் எனாத்தியன் ஏன்தியன் இப்படியே போகும். இதே கொஞ்சம் மேல மாவனல்ல பக்கம் போனா என்ன கரியம் என்று பேசுவாங்க. தெரியாதவன் போன என்ன போனச்சிருக்க என்ன கரியை கேட்கிறான்னு கேட்கிற மாதிரி இருக்கும். என்ன கரியம் ஆரம்பிப்பாங்க. ஏன் அது ஒரு தமிழ் தான், அந்த இடத்துல டிஃபரெண்ட், ஒவ்வொரு இடத்துல டிஃபரெண்டா இருக்கும். என்தியன் என்று சொல்ற புள்ளைக்கு பிடிச்ச அடிச்சு என்தியன் சொல்லக்கூடாது, இதுக்கு போற என்னன்னு தான் சொல்லணும்டா. திரும்ப கேட்க என்தியன் பாப்பா சொன்னீங்க, அது என்தியன் ஊறி போச்சு. பிறகுதான் உங்களுக்கு அந்த அந்த ஊர் மொழி. புள்ள என்ன செய்யும்டா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் பேசு. நீங்க அதை படிச்சு கொடுக்க தேவையில்ல. மங்க நாங்க பேருவல ஆட்கள், நாங்க என்தியன் மொழி தெரியுமா, அந்த புள்ளைக்கு தெரியும் என்தியன் மொழி எங்களுக்கு தெரியும் என்று அது ஆட்டோமேட்டிக்கா. நான் போயிருக்கிறேன் ஒரு ஊர்ல, அங்க யாருக்குமே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கடையில போனா இலங்கையில எவரடி பெட்ரின்னு ஒரு பெட்ரி இருக்குது, எல்லாம் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்குது. இது எவரடி பெட்ரியை கேட்கிற நேரம் அந்த ஊர் மக்கள் கேட்ட ஸ்டைல் எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கடைக்கு போய் கேட்டா 9க்குள்ள பூனை பாஞ்சு பெட்ரி ஒன்று தாங்கடா. அட 9க்குள்ள பூனை பாஞ்சு பெட்ரியா என்னையா கேட்கிறான்டா, எனக்கு சிரிப்பு. புதிய பெட்ரி இது என்னடா எவரடியே கொடுக்குறான். அப்ப சாப்டர் என்னன்னா, அந்த ஊர் மக்கள் அது 9க்குள்ள பூனை பாஞ்ச பெட்ரின்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப அத மாதிரி அந்த மக்கள் நினைக்கிறாங்கடா, அதுதான் பெட்ரி வாங்குறதுக்கு யூஸ் பண்றாங்க. அவன் மொழி சில ஊர்களில் பேசுறது ஏசுற மாதிரி இருக்கும், சில ஊர்ல ஏசுறது பேசுற மாதிரி இருக்கும். இவன் பேசுறானா ஏசுறானே விளங்காது, அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பீங்க ஒரு மிஸ்ரியை கண்டமன்னா விளங்கும், இவன் பேசுறானா எனக்கு ஏசுறானா எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே கொஸ்டின் வரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜும் டிஃபரெண்ட். அந்த பிஞ்சு குழந்தையோட மூளை எவ்வளவு பவர்ஃபுல் நினைக்கிறீங்க, எவ்வளவு பவர்ஃபுல் நினைக்கிறீங்க. எத்தனையோ வருஷம் கிளாஸுக்கு போய் ஏறாதது அது குயிக்கா கேப்சர் பண்ணிடும். உம்மா எப்படி பேசுவாங்களோ அதே நயத்தோட பேசும். இழுத்தா சுருக்கியா இப்படி போட்டா எங்களுக்கு புரியாது. தமிழ் பேசுவோம், யாழ்ப்பாணத்துக்கு போனா புரியாது, என்ன பேசுறான். ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிறக்கும் ஒரு புள்ள அது கேப்சர் பண்ணிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பிரெயின். நீங்க நினைக்கிறீங்க குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுண்டு. சின்ன ஒரு புள்ள ஒரு லாலிபாப்பை காட்டி கேட்கும், அதுக்கு லாலிபாப்னு தெரியாது, அது எப்படி கேட்கணும்னு தெரியாது. கேட்க தெரியுது, எப்படி கேட்டா இவர் தருவாருன்னு தெரியுது. கேட்டு நீங்க கொடுக்கலன்னு வைங்க, தாடியை பிடிச்ச ஒரு குத்து அவருக்கு தெரியும். அது கேட்ட அந்த லாலிபாப்பை வாங்கலாட்டி ஒரு அழுகு. அப்ப அழுந்தா என்ன இப்படி அழுகுறாங்கன்னு சொல்லி லாலிபாப்பை வாங்கி கொடுப்பீங்க. உடனே சிரிக்கும், எப்படி ஏமாந்தீங்க என்று சொல்ல தெரியாம உடனே சிரிக்கும். எனக்கு தெரியும் உங்கள்ட்ட லாலிபாப் எப்படி வாங்கன்னு கேட்டு குத்தி தரலையா அழுது உட்கார தந்துருவீங்க. குழந்தைக்கு தெரியுது, சின்னதுதான், பேசவே வராததுக்கு, ஆனால் உங்கள்ட்ட எடுக்க தெரியுது. அந்த அளவு ஒரு ஆற்றலை குழந்தை மூளை கேப்சர். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு ரொம்ப அற்புதமானது. அந்த காதை ஒன் பண்ணி வாயை ஆஃப் பண்ணி அவ்வளோத்தையும் கரைச்சு பார்த்து பிடிக்கும். நீங்க எந்த மொழி பேசினாலும் தாய் தகப்பன் அந்த மொழியை அது கிராமர் படிச்சு புக் படிச்சு ரீட் பண்ணி எல்லாம் இல்லை. அப்படிதான் நாங்களும் வந்தோம்.
எங்களுக்காக இன்னும் வீட்டுக்கு போய் உமா ஒரு நாள் நைட் கிளாஸ் நடத்துவாங்களா கிச்சன்ல, இதுதான் கருவாடு, இது முட்டை 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 கருவாடு, இப்படியா பாடமாக்கணும். முட்டைன்றோம் கருவாடுன்றோம் அங்கிள் என்றோம் எல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த வொக்கேபுலரி எடுத்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியுது. அவ்வளவு ஆற்றலோடு நாங்கெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச். ஒரு உம்மா வந்து சொல்லுவாங்க, என் புள்ள படிக்கல. உங்க புள்ள படிக்கலையா? இவ்வளவு நேரமா என்ன செய்யுது பாருங்க, வீட்டுல என்ன செய்யுதுண்டா, புள்ள கூட்டம் சோரண்டாக்கு, இல்லாட்டி வீடு கட்டுறாங்கண்டா அது ஒரு பெட்ஷீட் எடுத்து 2 புட்டத்துல கட்டி அது வீடு கட்டுற மாதிரி கட்டும். அதே மாதிரி உம்மா ஆக்குறாங்கண்டா அதுவும் சின்ன சின்ன பாத்திரங்கள் கட்டி கல்கள் போட்டு ஆக்கும். நீங்க செய்யற அத்தனை அந்த புள்ள செய்யுது. இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட சொல்றாங்க, எங்க புள்ள படிக்கவே இல்லையே. நான் திரும்பி என்ன சொல்லணும்? நீங்க படிக்கவே இல்லையே, ஒரு பேப்பரையாவது எடுத்து வாசிங்கடா, அது வாசிக்கும். சிம்பிள் சாப்டர், அவ்வளவுதான். ஒரு நாளும் நீ படிங்க படிங்க என்று சொல்லாதீங்க, அது ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு உண்டாக்கும். உங்க பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அயன் பண்ணணும். முதல் தடவை அயன் பண்ண கொடுத்துட்டு அயன் பண்ணிக்கலான்னு கேளுங்க. ஒரு 2 தடவை ஒரு தடவை கேட்டா சரி அயன் பண்ணி தரேன்னு வாங்க. இன்னும் அயன் பண்ணலையா, கொஞ்சம் இருங்க அயன் பண்ணி தரேன். இது ஒரு 4வது தடவை 5வது தடவை அயன் பாக்ஸ் மூஞ்சில வைப்பேன் அடுத்து கேட்டீங்க அப்படின்னு வாங்க. ஏன்னா எத்தனை தடவை ஒரு மனுஷன் கேட்கறது, நான் அயன் பண்ணி தராம ஓடையா போறேன்னு கேட்பாங்க. சாப்டர் என்ன? ஒரு மனுஷன் உங்கள்கிட்டயே ஒரு விஷயத்தை பல தடவை சொல்ற நேரம் வெறுப்பு உண்டா?